மக்கள் இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர் சகோதரர் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் நம்மிடத்தில் வாக்கு சேகரிக்க இருக்கிறார். அதற்கு முன்பாக சிறிது நேரத்தில் என் அன்பு மக்கள், வர்த்தக பெருமக்கள், எதற்காக இந்தியா கூட்டணிக்கு நாம் வாக்களிக்க வேண்டும், இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் ஏன் இருக்கிறோம் என்பதை என் அன்பு உறவுகள், சிவகங்கை நகர்வாழ் மக்கள் தயவு செய்து தெரிமெடுத்த ஒரு 10 நிமிடம் கேட்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். எதற்காக நாம் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும்? மோடியினுடைய 10 ஆண்டு கால ஆட்சி காலம் மக்களை கடைக்கோடியில் இருக்கக்கூடிய, வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய பாமர மக்கள் முதலில் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு கொடூரத்தை, ஒரு பரிதாப நிலையை ஏற்படுத்திவிட்ட ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு மறுபடியும் நம்ம வாக்கு செலுத்தி ஒன்றியத்தில் கொண்டு போய் உட்கார வச்சோம்னா வருங்கால தலைமுறையினுடைய வாழ்க்கை மிகவும் மோசமான நிலைமைக்கு சென்றுவிடும் என்பதை என் அன்பு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக நாம் கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம்? ஐயா மோடி அவர்கள் எப்படியாவது நாம் வந்துவிடுவோம் என்று நினைத்துக் கொண்டு தேர்தல் நேரத்தில் மட்டும் பரப்புரைக்காக வந்து வந்து போய்கொண்டிருக்கிறார். அவர் என்ன பேசுகிறார் என்பது நம் மக்களுக்கு எதுவும் புரியவில்லை. திருக்குறள் பேசுகிறார், தொல்காப்பியத்தை பேசுகிறார், வள்ளலாரை பேசுகிறார். எப்படியாவது தமிழில் பேசி முயற்சி செய்து பார்ப்போம், நம் மக்களிடத்தில் வாக்குகளை பெற்றுவிட்டு தமிழகத்திலும் தாமரையை காலூன்ற செய்து விடலாம் என்று நினைக்கிறார். இந்த முறை தமிழகத்தில் மட்டுமல்ல, வட மாநிலங்களிலும் மிகுந்த எதிர்ப்பை ஐயா மோடி அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த இடத்தில் உங்களிடத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஏனென்றால் எல்லோரும் சமம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மத்தியில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் என்ற பிளவுபாட்டை ஏற்படுத்தியவர் தான் ஐயா மோடி அவர்கள். நீட் தேர்வு என்பதை கொண்டு வந்து மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற கனவில் இருந்த நம் பிள்ளைகளை தற்கொலைக்கு கொண்டு போனவர் தான். அது தற்கொலை அல்ல, கொலை என்றுதான் சொல்ல வேண்டும். இன்று மருத்துவம் என்ற பெயரை சொன்னால் அதை எடுத்து படிப்பதற்கு பிள்ளைகள் பயந்து போயிருக்கிறார்கள். அந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது ஐயா மோடி அவர்கள் என்பதை அன்பு உறவுகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். புதிய கல்விக் கொள்கை திட்டம் 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு என பிஞ்சு குழந்தைகளுக்கு பொது தேர்வுகளை கொண்டு வந்து அவர்களினுடைய கனவுகளை எல்லாம், எதிர்கால சுதந்திரங்களை எல்லாம் வளரும் போதே அதை சிதைத்து விடுவதற்கான வேலைதான் புதிய கல்விக் கொள்கை திட்டம். குருகுல கல்வி என்பதை முதலில் இருந்ததை மறுபடியும் கொண்டு வந்து, என்னுடைய அப்பா செருப்பு தைத்தார் என்றால் என் பிள்ளையும் அதைத்தான் செய்ய வேண்டும், நீ என்ன வேலை செய்கிறாயோ அதைத்தான் உன் பிள்ளையும் செய்ய வேண்டும் என்று நம் பிள்ளைகளினுடைய வளர்ச்சியையும் முன்னேற்ற பாதையையும் தடுத்துக் கொள்கின்ற திட்டம் தான் புதிய கல்விக் கொள்கை திட்டம். நாம் மறுபடியும் இந்த இவர்களை போன்ற பாசிச கும்பல்களுக்கு வாக்கு செலுத்தினோமானால் நம் பிள்ளைகளினுடைய எதிர்கால கனவு எப்படி நீட் தேர்வை போல இருந்ததோ அதே போல சிதைக்கப்பட்டுவிடும் என்பதை சிவகங்கை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சிலிண்டரினுடைய விலை 1200 எட்டிவிட்டது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள்கிட்ட போய் கேளுங்க. சிலிண்டர் தீர்ந்து விடும் பொழுதே அடுத்த சிலிண்டர் வாங்குவதற்கு பாமர மக்கள், வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய மக்கள், கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள் என்று. 400 ரூபாய் இருந்த சிலிண்டரினுடைய விலை இன்று 1200 ரூபாய். ஆடி தள்ளுபடியை போல இந்த தேர்தல் நேரம் வந்துவிட்டவுடன் ஐயா மோடி அவர்கள் மோடி தள்ளுபடி என்று 100 ரூபாய் 200 ரூபாயை மட்டும் குறைத்துக் கொள்கிறார். ஆகவே என் அன்பு உறவுகள், இந்த சிவகங்கை மக்கள் சிலிண்டர் விலை 1200 எட்டிவிட்டது. இன்னும் இந்த மோடிக்கு நாம் வாக்கு செலுத்தினோமேயானால், மறுபடியும் ஒன்றியத்தில் உட்கார வைத்தோமேயானால் சிலிண்டரினுடைய விலை 2000ஐயும் தாண்டும் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். பெட்ரோல் டீசலின் விலை 100ஐ தாண்டி விட்டது. இன்னும் நம்ம இவங்களை ஒன்றியத்தில் கொண்டு போய் உட்கார வச்சோன்னா இன்னும் அதைவிட விலை உயர்வை இந்த பெட்ரோல் டீசல் விலை அதிகரிக்கும் என்பதை அன்பு உறவுகள் ஏப்ரல் 19ஆம் தேதி நாம் வாக்களிக்க போகும்போது நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இது வாழ்வா சாவா போராட்டம் தான். எத்தனையோ கட்சிகள் வந்து இந்த தேர்தலில்
தேர்தலில் போட்டியிடலாம். ஆனால் ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் உருவாக வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நாம் வாக்கு செலுத்த வேண்டும் என்பதை என் அன்பு உறவுகள் நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். மதத்தை வைத்து அரசியல் செய்கிறார்கள். நம்மிடத்தில் வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, சகோதரத்துவத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் என்பதை கொண்டு வந்து எங்கிருந்து வந்தவர்களுக்கெல்லாம் இங்கு குடியுரிமை உண்டு என்று சொல்வதில் தவறு இல்லை. ஆனால் அதில் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடமில்லை என்று சொல்கிறார்கள் பாருங்கள். அது மிகப்பெரிய பிளவுபடுத்துவதற்கான முன்னோட்டம் என்பதை என் அன்பு உறவுகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு சுதந்திரமாக நல்லதொரு கல்வி திட்டம், நல்லதொரு வளர்ச்சி பாதை ஏற்படுத்த வேண்டுமே. ஆனால் ஒன்றியத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் நிச்சயம் தேவை என்பதை சிவகங்கை நகர்வாழ் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய தேவையில் இருக்கிறோம். இன்று இந்தியா கூட்டணி ஒப்பற்ற தலைமையில் ஏற்படுத்தி இருக்கிறது. நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய தலைமையில் இந்தியா கூட்டணி இணைந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. இன்றைய திட்டங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். பிள்ளைகள் காலை உணவு திட்டம், காலையில் பிள்ளைகள் பட்டினியாக இருக்கக்கூடாது, படிக்கக்கூடிய பிள்ளைகள் சாப்பிட்டு விட்டு படிக்க வேண்டும் என்று காலை சிற்றுண்டி திட்டம், கலைஞர் உரிமை தொகை என்பது பெண்களுக்கு ஒரு சுயமரியாதையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கடைக்கோடியில் இருக்கக்கூடிய பெண்கள் முதற்கொண்டு நம்முடைய அண்ணன் தருகிறார், என்னுடைய மகன் தருகிறார் என்று ஒவ்வொருவரும் மாதம் மாதம் 1000 ரூபாயை கலைஞர் உரிமை தொகையாக ஒவ்வொரு பெண்களும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு புதுமையான திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அது மட்டுமல்ல, புதுமை பெண் திட்டம், அரசு கல்லூரியில் பயின்று கல்லூரிக்கு சென்ற பின் பிள்ளைகள் படிப்பை தொடர வேண்டும். முக்கியமாக பெண் பிள்ளைகள் எந்த ஒரு தயக்கமுமின்றி கல்லூரியில் படிக்க வேண்டும் என்பதற்காக புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்தார். பெண்களுக்கு மட்டும் அது இருந்துவிடக்கூடாது என்பதற்காக மாணவர்களுக்கும் அது இடம்பெற வேண்டும், அது தொடரப்பட வேண்டும் என்பதற்காக அது தமிழ் புதல்வன் திட்டமாக உருவாக்கினார். இன்னும் நிறைய திட்டங்களை நம்முடைய முதல்வர் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். என் அன்பு உறவுகள், இப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் நாடு முழுவதும் தொடர வேண்டும் என்று நினைத்தீர்களே, ஆனால் இது போன்றவர்களை எல்லாம் துரத்திவிட்டு நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னமாக இருக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு புறத்தில் ஒருவர் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார், ஐயா எடப்பாடி அவர்கள், நாங்கள் பிஜேபியை விட்டு விலகிவிட்டோம், இன்று மக்களுக்கு நல்லது செய்ய போகிறோம் என்று தேர்தல் பரப்புரையில பேசுறார். இவ்வளவு நாள் இவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? தவழ்ந்து போனார். அதுவே மிகப்பெரிய துரோகம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பிஜேபியோட பாதத்தை தாங்கி கொண்டு பச்சை துரோகத்தை செஞ்சுக்கிட்டு தேர்தல் பரப்புரையில போய் நின்றுட்டு ஏதாவது ஒரு தேர்தல் பரப்புரை, என்னுடைய அண்ணன் தம்பியா இருக்கீங்க, தினமும் வலைதளம் பாக்குறோம், ஏதாவது ஒரு இதுல அவர் ஐயா மோடியையோ பிஜேபியையோ பத்தி விமர்சனம் செய்திருக்கிறாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். செய்ய மாட்டாங்க. ஏன்னா மறைமுகமா பிஜேபியினுடைய கூட்டணியில் தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் பிஜேபியோட இருந்து கொண்டிருக்கும் போது எதெல்லாம் கையெழுத்து போடணுமா போட்டுட்டு, அவர்களுக்கு எவ்வளவு தூரம் தவழ்ந்து சென்று போகணுமோ செஞ்சுட்டு, இன்னும் தொடர்வதற்கு இவங்களுக்கு வாக்கு செலுத்தினீங்கன்னு இங்க எடப்பாடிக்கு மறுபடியும் நீங்கள் பிஜேபிக்கு வாக்கு செலுத்துறது மாதிரிதான். அதனால சிவகங்கை நகர்வாழ் மக்கள் ஐயா எடப்பாடிக்கு வாக்கு செலுத்துறதும் இந்த பிஜேபிக்கு வாக்கு செலுத்துறது ஒண்ணுதான். நாளைக்கு பெண்களினுடைய நிலை, நம்மளுடைய மாணவர்களினுடைய நிலை அனைத்தும் வளர வேண்டும், நல்லதொரு சமுதாயம் பிறக்க வேண்டும், சமூக நீதி, சமதர்மம், சகோதரத்துவம், சமய சார்பின்மை எல்லாம் வளரணும். ஜாதி மத வேதம் மொழி இதெல்லாம் கடந்து ஒற்றுமையா வாழணும் நினைச்சீங்கன்னா மற்ற கட்சிகள் வாக்கு செலுத்துறது போட்டியிடுறது இருக்கட்டும், ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் உருவாக வேண்டும். அது உருவானா மட்டும்தான் இங்க நடைமுறைக்கு வருவது இலகுவாக இருக்கும், மக்கள் சுதந்திரமாக வாழ முடியும் என்பதை எண்ணி ஏப்ரல் 19ஆம் தேதி இந்த மோடியை வீழ்த்துவதற்கும் ஐயா பழனிசாமி அவர்களை விரட்டுவதற்குமான காலமாக இருக்க வேண்டும் என்று எண்ணி நம்முடைய சின்னம் முதலாவது இடத்தில் இருக்கிறது. ஒன்றியத்தில் ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு ஆட்சி மாற்றம் மறுபடியும் வர வேண்டும் என்று நினைத்தீர்களே, ஆனால் நம்முடைய சின்னம் முதலாவது இடத்தில் இருக்கிறது. கை சின்னத்தில் என்னுடைய அன்பு மக்கள், சிவகங்கை நகர்வாழ் மக்கள் வாக்களிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர் இந்த இடத்தில் வந்து உங்களிடத்தில் வாக்கு சேகரிப்பார். இன்னும் இந்த பிஜேபியை பற்றி இன்னும் விவரமாக அவர் கூறுவார் என்று கூறிக்கொண்டு என் அன்பு உறவுகள், உங்களிடத்தில் நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.